மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமையும் சனி பகவானுடைய இடமும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இடமும் சற்று சிரமமான சூழ்நிலையை தருகின்ற வாய்ப்பை இருக்கிறது. சனியும் சந்திரனும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிப்பது உங்களுக்கு சஞ்சலங்களை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எடுத்த காரியத்தை முடித்து விடுமா என்கின்ற ஒரு பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். சில சமயங்களிலே தேவையற்ற அலைச்சல்களும் அதிகரிக்கலாம். இவைகளெல்லாம் இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தில் நிகழ்கிறதே தவிர உங்களுடைய அஜாக்கிரதை என்பது ஒன்றுமில்லை. இதிலும் துணிச்சலோடு செயல்படுகின்ற நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைபிடித்து விட்டால் இந்த சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறார். பெண்களே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களே, உங்களுடைய படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய துவக்கத்திலே இந்த நாள் துவங்குவதனாலே இதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்லது. ரிஷபராசி என்பர்களே, மன வாழ்க்கைக்காக காத்திருந்த மக்களுக்கு மன வாழ்க்கை தேடி வரும் நாளாக, பொருளாதார ஆதாயங்கள் பெருகுகின்ற நாளாக, எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய நாளாக, வருமானங்கள் பெருகுகின்ற நாளாக, ஆரோக்கியம் சீராகின்ற நாளாக, குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக, பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் நாளாக, மாணவர்கள் படிப்பிலே சிறந்துள்ள நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, ராசிநாதன் வலிமை, 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு சிற்ற அலைச்சலை கொடுத்து மன மகிழ்ச்சியும் தர காத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சாதிக்க மிகுந்த பிரயத்தனம் தேவைப்படும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் உடலிலே சோர்வு காணப்படும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைவது சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்திலே இருப்பவர் உங்களுக்கு சற்று எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இந்த நாள் எச்சரிக்கையும் ஆரோக்கியமும் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சரிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகுந்த நல்லது. அதே சமயம் அந்த ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பதும் அவருடைய கடாட்சத்தினாலே சில ஸ்தானங்கள் பலவீனமாவதும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சற்று இடைஞ்சலும் உண்டு பண்ணலாம். பைரவ பெருமானை வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறிவிடும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. பண வரவிற்கு தாராளமான ஒரு வழிபாதை கிடைத்துவிட்டது. எதிலும் உங்களுடைய பிரதானமான பங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி மாற்றம், இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை, தங்களுடைய கணவனோ மனைவியோ அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மை காணப்படும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். சிம்மராசி என்பவர்களே, சுகஸ்தானத்திலே சஞ்சரிக்கிற சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்திலே சற்று கவனம் எடுக்க வைக்கிறார்கள். எதிர்பாராத சில தொல்லைகள் வந்து போகும். இன்னும் சில பேருக்கு உடலிலிருந்து உபாதைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த மருந்து சாப்பிட்டால் எது சரியாகும் என்கின்ற கோணத்திலே நல்ல மருந்துகளை பெற்று அதை உண்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நோய் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்திலே குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது. குடும்ப உறவுகளிடத்திலே இருந்த பூசல்களெல்லாம் மறைந்து குடும்பம் ஒன்றுபடுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்திலே ஏற்றம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவைக்கேற்றளவு பொருளாதாரம் சற்று கடினமாக இருக்கும். இதிலும் கவனத்தோடு நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி என்பர்களே, குருவினுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது, குருவானர் உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதும் தேவையற்ற எதிர்பாராத விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவசியமில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய குடும்ப தேவைகள் நிறைய இருக்கின்றன. அதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்கிறது.
பொருளாதாரம் திருப்திகரமாக இருந்தாலும் வேண்டிய அளவுக்கு பொருளாதாரம் சற்று கடினமாக இருக்கும். உங்களுடைய மனைவி வழியிலே சில அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. சகோதர வழியிலே சில அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றமான ஒரு வளமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மாணவர்களுக்கும் படிப்பிலே சிறந்திருக்கின்ற தன்மை காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். துலாம் ராசி என்பர்களே, ராசியிலிருந்து சந்திர பகவான் தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கிற சனியினுடைய ஒரு சேர்க்கையிலே சந்திர பகவான் இருப்பதினாலும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் வாக்கிலே உங்களுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள விவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். எதிலும் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். உங்களுடைய வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். வேண்டிய அளவுக்கு பொருளாதாரம் வரும். வராத சில பழைய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெகு நாட்களாக இந்த பணம் வரவில்லை என்று காத்திருந்தால் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு நிலைமையும் பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, ராசியில் இருக்கிற சனியும் சந்திரனும் உங்களுக்கு சில பல குழப்பங்களை மனதிலே கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் மீட்டு நீங்கள் வெளியிலே வரக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீர்கள். எதிர்பாராத சில தடங்கள் வந்து போகலாம். எதிலுமே உங்களுக்கு ஒரு சோம்பல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேலையை அப்புறம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனநிலைமை காணப்படும். இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்றைய காரியங்களை அன்றே முடிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் மட்டும் சற்று குழப்பங்கள் இருக்கின்றன. வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. தேவையற்ற செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரியுடைய தொல்லைகள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு ஆசிரியருடைய கண்டிப்பு அதிகரிக்கலாம். இந்த வகையிலே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய மனதை தெளிவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். தனுர் ராசி என்பவர்களை, அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிற செவ்வாய் பகவானும் பெரியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானும் சந்திரனும் உங்களுக்கு சில பல இடையூறுகளை கொடுத்து பின்பு உங்களுக்கு நல்லதொரு நிலைமையை கொடுக்கிறார்கள். எதிர்பாராத செலவுகளும் எதிர்பாராத பிரயாணங்களின் மூலமாக நன்மைகளும் அதன் மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைதலும் உங்களுடைய குடும்ப நிதி நிலைமையை உயர்த்தி கொள்ளுதலும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அமைதியை மீட்டுக்கொள்ளுதலுமாக இந்த நாள் போகிறது. எதிர்பாராத சில உறவுகள் உங்களுக்கு வீட்டிற்கு வரலாம். அவர்களும் உங்களுக்கு மனதிலே சந்தோஷமும் அதுவும் உங்களுக்கு ஆதாயங்களும் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனத்தோடு கையாள வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடக்கூடிய ஒரு தன்மையும், பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் வந்தாலும் அவற்றை பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டியது அதைவிட சற்று கடினமாக இருக்கும். ஆகையினால் உங்கள் கைப்பொருள் தொலைந்து போகாமல் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களை, எதிர்பாராத லாபங்களை தரும் நாளாக சனி பகவானுடைய சஞ்சாரமும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு திடீரென ஆதாயத்தை பெருக்கித் தரும் நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்குடையவன் சனி பகவான், உங்களுடைய ஏழுக்குடையவன் சந்திர பகவான் இருவரும் சேர்ந்து லாபஸ்தானத்திலே இருப்பது அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். மனைவி வழியிலே வருமானங்கள் தரும். சொத்துக்களிலே லாபங்களை தரும். எடுத்த காரியங்களிலே வெற்றிகளை தரும். புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நண்பர்களோ மற்ற உறவினர்களோ உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எதிலும் உங்களுடைய வல்லமையே மிகுந்து நிற்கும். பெண்களே, உங்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் காத்திருக்கிறது. வேண்டிய பொருளை வாங்கி பழைய நகையை கொடுத்து புதிய நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திடங்கொண்ட ஒரு தன்மையும் காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானத்திலே இருக்கிற சனி பகவானுடைய சஞ்சாரமும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதாரமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திரன் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே சாதகமான பலன்களை தேடித் தருகிறார். தனாதிபதியான குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஏற்றமும் நல்லதொரு பலனையும் பெற்றுத்தரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் வருமானம் பெருகி வருதலும், சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு ஆதாயமான பலன்களும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்திருக்கின்ற ஒரு தன்மையும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மூலமாக நல்லதொரு பலனை காணும் நாள்.
மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனான குருவினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பதும் சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலிருந்து நீங்கள் மெல்ல விலகி நல்லதொரு ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்பும், மகான்களுடைய தரிசனமும் திருத்தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது. குருமார்கள் தரிசனம் உங்களுடைய குறைகளை நீக்கி மன கஷ்டங்களை நீக்கி மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக நல்லதொரு ஆதாயமான பலன்கள் காண்பீர்கள். உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக, உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த பூசல்கள் மறைந்து பங்காளிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்புடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது.